மதிப்புக்குரிய மதத் தலைவர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கல்விமான்களே, சமூக பிரதிநிதிகளே, இளையோரே, மதிப்புக்குரிய தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வேளையிலே மாலை வாழ்த்துக்களை கூறி நிற்பதிலும் இந்த பெரு நிகழ்வில் பங்கேற்பதிலும் பெருமை அடைகின்றேன். தமிழ் இன வரலாற்றில் வட்டுக்கோட்டை பிரகடனம் ஒரு மிக மிக முக்கிய நிகழ்வு என்பதை நாம் அனைவரும் அறிவதோடு மட்டுமல்ல, மேடை நிகழ்வுகளும் எங்களுக்கு வரலாற்றை சுட்டி நிற்கின்றது. இது ஒரு உலக வரலாற்றை தழுவிய ஒரு பிரகடனம். 1863 ஆபிரகாம் லிங்கன் காலத்திலிருந்து வலுப்பெற தொடங்கிய இந்த மக்கள் சிந்தனை 1976 எமது தேசத்தையும் ஆட்கொண்டது. இது தந்தை செல்வா அவர்களூடாக வட்டுக்கோட்டை பிரகடனமூடாக எமது இனத்தையும் தழுவிக்கொண்டது. இது கடவுளின் படைப்பில் எல்லோரும் சமம் என்ற கருப்பொருளை தாங்கி நிற்கின்றது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே எல்லோரும் மாண்புமிக்கவர்கள், சம உரிமை கொண்டவர்கள், நீதியுள்ளவர்கள், பாதுகாப்பு பெற வேண்டியவர்கள் என்ற பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வு இது. எல்லா விதமான வேறுபாடுகளையும் சமூக அமைப்புகளையும் தாண்டி மனிதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த பிரகடனம் எங்களுக்கு சுட்டி நிற்கின்றது, வலுவுறுத்தி நிற்கின்றது. அரசியலில் ஸ்தரமற்ற தன்மைகள் காணப்படுகின்ற வேளையிலே இந்த ஸ்தரமான ஒரு நிலப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. இந்த கருப்பொருளை கொண்டு 50 வருடங்களுக்கு முன் நடந்தேறிய நிகழ்வை தமிழ் மக்கள் அனைவர் சார்பாகவும் ஜூபிலி நிகழ்வாக கொண்டாடும் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி நிற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு மதிப்பளிக்கின்றேன். மனிதம் புனிதமானது. ஆகவே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் 50 ஆண்டு நினைவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த வட்டுக்கோட்டை பிரகடனமும் இந்த நிகழ்வும் புனிதமானது என்றே நான் கருதுகின்றேன். எனவே தமிழ் மக்களின் அபிலாசைகளும் தியாகங்களும் ஒரு நாள் நிறைவேற வேண்டும் என்று ஆசி கூறி நிற்கின்றேன். இவை கைகூட வேண்டுமானால் எம் மத்தியில் ஒற்றுமை தலைத்தோங்க வேண்டும். பண்டாரவன்னியனுடைய நாடகம் எங்கள் ஒவ்வொருவருடைய நெஞ்சையும் உறுத்த வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான அழைப்பை விடுத்து நிற்கின்ற இந்த அழகான நாடகம் ஆழமான பொருளை கொண்டது. இந்த நாடகத்தை அரங்கேற்றிய அறிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்திலேயே இந்த தந்தை செல்வா அவர்கள் முன்பாக இந்த நாடகத்தை அவரே வடிவமைத்து அரங்கேற்றி இருந்ததும் இன்றும் அவர் உயிரோடு இருந்து எங்களோடு கலந்து கொண்டு
இந்த நாடகத்தை மீண்டும் அரங்கேற்றி இருப்பதும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் மிகவும் சால பொருத்தமானதுமாக இருக்கின்றது. அதை நடித்தவர்களும் அருமையாக நடித்தார்கள், உணர்வுபூர்வமாக நடித்தார்கள். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நினைவு ஜூபிலியிலே நாங்கள் வலியுறுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பிரிவினைக்குள் பிரிவினை தோற்றுவிக்கப்படுப்படின் அனைவருக்கும் தாழ்வு. பிரிவினை அகன்று தமிழ் மக்களும் எம் நாட்டு மக்களும் நீதியோடு கூடிய சம உரிமை நிறைந்த யுகம் ஒன்றை உருவாக்கத்தான் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஊழல், அநீதி, அடக்குமுறை, சமூக சீர்கேடு, பாதுகாப்பின்மை இவற்றை அழித்து நல்லாட்சி உருவாக்க துடிக்கும் இவ்வரசு இதை கவனத்தில் எடுக்கும், சிரமேற்கொண்டு செயல்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி இறையாசி வேண்டி நிற்கின்றேன். இந்நிகழ்வுக்கு என்னையும் அழைத்த ஒருங்கமைப்பாளர்கள் வேலன் சுவாமி அவர்கள், இன்னும் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற குழுவினருக்கும், தமிழர் பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், தமிழர் உரிமை, ஒற்றுமை இவைகளை காலத்தின் தேவைக்கேற்ப வென்றெடுக்க பாடுபடும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன். முயற்சி திருவினையாக இறைவனின் ஆசி கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.